Today, for a few minutes, we will meditate on true fasting, for one aspect of true fasting. இந்த உண்மையான உபவாசத்தலை குறித்து நாம் சில நிமிடம் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். Fasting and praying is the first it is a season of introspection, then humbling and consecrating my life before the Lord, and then receiving His mercy. உபவாசித்து ஜெபித்தல் என்பது என்னை நானே தற்பரிசோதனை செய்யும் காலம். அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி அர்ப்பணித்து அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதாகும். If I don't do this introspection seriously, my prayers and intercessions for other nations will not be acceptable to the Lord. இந்த சுய பரிசோதனையை நான் தீவிரமாக செய்யாவிட்டால் தேசங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நான் செய்கிற அந்த இடைபடுதல் தேவனுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகும். So I would like to share my personal introspection in the last 7 mornings of the Daniel fast Bible portions. இந்த தானியேல் உபவாச ஜெபத்தின் வேத பகுதிகளில் கடந்த 7 நாட்களின் காலை தினங்களிலே என்னுடைய சுய பரிசோதனை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். As many of us are joining in this fasting and praying, the Holy Spirit teaches us powerfully. அநேகர் இந்த உபவாசித்து ஜெபித்த காரியங்களில் பங்கு கொள்வதால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வல்லமையாக போதிக்கிறார். True fasting opens up the word of God. For example, Jesus in his 40-day fasting took victory by using God's word. அந்த உண்மையான உபவாசமானது வசனத்தை அது திறக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபவாசித்த பொழுது அந்த வனாந்தரத்திலே அந்த சத்தியத்தை அது திறக்கிறதாக இருக்கிறது. Moses, in both his 40-day fasting seasons, he got God's word on a tablet. மோசே அந்த 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்த பொழுது தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தையை அவன் பெற்றுக்கொண்டான். So true fasting leads to reflection of God's word to your life. அந்த உண்மையான உபவாசித்தல் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க செய்கிறதா இருக்கிறது. Amen. Amen. The first day we saw about personal contrition. The Daniel fasting first day we saw about personal contrition. இந்த தானியேல் உபவாசத்தின் முதலாவது நாளிலே நாம் பார்த்தது தனிப்பட்ட தவறுகளை எண்ணி மனம் வருந்துகிற காரியத்தை. I have read Psalm 51 many times. I'm sure you have read. But that day when I opened, God opened my eyes to Psalm 51 as I have never seen before. அநேக நேரங்களில் நாம் அந்த சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் வாசித்திருக்கிறோம். நான் வாசித்த அந்த நேரத்திலே ஆண்டவர் அநேக காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். That is the power of fasting and praying, and also fasting and praying as a church. அதுதான் அந்த உபவாசித்து ஜெபிப்பதின் வல்லமை. தனிப்பட்ட சபையாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கும் வல்லமை. In Psalm 51, David sees his failing and sees it as much as sees that as much more than a sin against the family he destroyed. அந்த சங்கீதம் 51 தாவீது அவனுடைய தோல்வியை காண்கிறான். அவன் செய்த அந்த காரியமானது அது பாவத்திற்கும் மேலாக ஒரு காரியமாக அவன் அதை நினைக்கிறான். So he sees it as more than what he did to that family. அந்த குடும்பம் அழிந்து போகத்தக்கதான அந்த காரியத்தை செய்த பாவத்திற்கு மேலாக அதை அவன் நினைக்கிறான். He sees it as a sin against the Lord himself. தேவனுக்கு எதிரான ஒரு பாவமாக அதை அவன் நினைக்கிறான். Not only that, David comes to a place where he accepts that God is right to judge him for that. அது மாத்திரமல்ல, தாவீது தான் செய்த அந்த பாவத்திற்காக தேவன் தன்னை தண்டிக்க வேண்டும் என்கிற ஒரு இடத்திற்கு வருகிறான். And he confesses that God's expectations and standards are pure heart. அதனால்தான் அவன் அறிக்கையிடுகிறான்,
தேவன் எதிர்பார்க்கும் அந்த எதிர்பார்ப்பானது தரமானது சுத்த இருதயம் என்பதை. ஆமென். எல்லாரும் சொல்லுவோம் சுத்த இருதயம். ஆமென். Amen. And if David had stopped here, that would only be part of repentance and restoration, and he would have led a life of guilt feelings. தாவீது மாத்திரம் அதை அவன் நிறுத்தி இருந்தால் அது அந்த திரும்புதலின் மீள் கட்டமைப்பதன் ஒரு பகுதியாகவே இருந்திருக்கும். அவன் ஒரு குற்ற உணர்வோடு தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து செல்ல வேண்டியதா இருந்தது. And lastly, most importantly, David confesses to God's power, ability, and grace to forgive, cleanse, and restore him. கடைசியாக மிக முக்கியமாக தாவீது தேவனுடைய வல்லமைக்கும் மன்னிக்கும் கிருபைக்கும் நேராக அறிக்கையிட்டு தன்னை சுத்திகரித்து மீள் கட்டமைக்கும்படி கேட்கிறான் தேவனிடத்தில். Amen. Amen. So we will read at least 3 verses. Brother Stanley will read Psalm 51, 7, 10, and 12. சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 3 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க இருக்கிறேன். 7, 10, 12 வசனம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். Now this is a complete contrition. இதுதான் அந்த முழுமையான மனம் திரும்புதல். That is what I need during this Daniel fast, as the Spirit of God shows me every open and hidden sin in my life. பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையிலே மறைந்திருக்கிற அந்த பாவத்தையும் வெளியரங்கமான பாவத்தையும் காண்பிக்கும் பொழுது இந்த தானியேல் உபவாச நாட்களில் இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். Lord, let my contrition be complete. Amen. என்னுடைய மனம் திரும்புதல் முழுமையாகட்டும் ஆண்டவரே, ஆமென் என்று நாம் சொல்லலாம். I trust in your promise to restore me. என்னை மீள் கட்டமைக்கும்படியாக உம்முடைய அந்த சத்தியத்தை நான் விசுவாசிக்கிறேன். You see, brothers and sisters, doctors may revive my physical heart or even replace it with another heart. சகோதர சகோதரிகள், நீங்கள் பார்த்தால் அந்த மருத்துவர், அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர் ஒருவேளை என்னுடைய இருதயத்தை பரிசோதிக்கலாம் அல்லது புதிய இருதயத்தை மாற்று அறுவை சிகிச்சை செய்யலாம். But my Lord alone can give me a new heart and a new spirit to be contrite and broken before him all my life. அவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நொறுங்கி அவருக்கு முன்பாக மனம் திரும்பும்படியான ஒரு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியும் தேவன் ஒருவர் மாத்திரம் தர முடியும். Amen. So let's all take the Bible to Ezekiel 11th chapter. We will all read verses 19 and 20. You don't have to open up the mic, but wherever you are, stand up or kneel down and take that promise. Ezekiel 11, 19 and 20. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் அது 19ஆம் 20ஆம் வசனத்தை நாம் நின்றோ அல்லது உட்கார்ந்தோ நாம் அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசிங்க பிரதர். அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். Amen. Amen. Would you just pray for 10 seconds with me? ஒரு 10 நிமிடம் நாம் என்னோடு சேர்ந்து நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். 10 seconds, huh? Lord, all I could ever do is to come and fall at your feet to surrender. ஆண்டவரே, நான் செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால் நான் உம்முடைய பாதத்துக்கு முன்பாக விழுந்து என்னை தாழ்த்துவதாகும். Only you can do every act of restoration and revival. அந்த மீள் கட்டமைப்பின் எழுப்புதலின் செயலை நீர் மாத்திரமே எனக்குள் செய்ய முடியும். You are my creator and my redeemer. நீர் என்னுடைய சிருஷ்டிகர், என்னுடைய மீட்பர். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. Amen. Amen.
On the second day, on Daniel fast, in the morning we saw about new thinking, renewed minds and higher thoughts. இந்த தானியேல் உபவாச நாட்களிலே இரண்டாவது நாளில் நாம் பார்த்தது புதிய சிந்தனை, புதிதாக்கப்பட்ட மனம், and higher thoughts, and உயர்ந்த எண்ணங்கள். Please read Romans 12:2, brother. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். And in English Amplified Bible, it explains like this: but be transformed and progressively changed as you mature spiritually by the renewing of your mind, focusing on godly values and ethical attitudes, so that you may prove for yourself what the will of God is. Amen. அந்த புதிய தமிழ் வேதாகமத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நீங்கள் தெரியாமல் அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும் என்று. உங்கள் மனம் தொடர்ந்து மாற வேண்டும், உங்களுடைய சிந்தனை தொடர்ந்து மறுரூபமாக வேண்டும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் ஆகுவது மெதுவாக ஆகிறதுனால உங்களுடைய மனது கொஞ்சம் கொஞ்சமாக புதிதாக்கப்பட வேண்டும். You see, my action life, what I do in my life, it follows my thought life. என்னுடைய செயல் வாழ்க்கை என்னுடைய சிந்தனை வாழ்க்கை பின்தொடர்கிறதாக இருக்கிறது. What I think is what I do. நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்கிறேன். And my thought life depends on thinking patterns I have allowed to settle in my mind. என்னுடைய அந்த வாழ்க்கையானது என்னுடைய மனதில் நான் எதை இருத்தி இருக்கிறேனோ அதை பின்தொடர்கிறதாக இருக்கிறது. If you're always comparing yourself to other people, you will have the patterns of jealousy and dissatisfaction in your mind. நாம் எப்பொழுதும் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிடும் பொழுது நம்முடைய மனதில் அந்த பொறாமையின் வழக்கமானது வந்து விடுகிறதாக இருக்கிறது. If you are always thinking about money, covetousness will be settled in your mind. நாம் பணத்தை குறித்து எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது பணத்தின் காரியம் நம்முடைய மனதில் ஒரு வழக்கமாக வந்து விடுகிறது. And clearly there are old patterns, worldly patterns, demonic patterns of thinking that still reside in my mind and in every believer's mind. என்னுடைய மனதிலும் ஒவ்வொரு விசுவாசிகளின் மனதிலும் நாம் தெளிவாக பார்க்கும் பொழுது அந்த பழைய வழக்கங்கள், உலக வழக்கங்கள், சாத்தானுடைய வழக்கங்கள் இன்னும் குடிகொண்டு இருக்கிறதாக இருக்கிறது. As much as spiritual rebirth, being born again, is instantaneous, renewal of mind is a progressive thing. அந்த ஆவிக்குரிய மறு பிறப்பானது எவ்வளவுக்கு அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியப்படுகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக மனம் புதிதாகிறது, நம்முடைய வாழ்க்கையில் விரைந்து செயல்படுகிறதாக இருக்கிறது. ஆவிக்குரிய மறுபிறப்பு உடனடியாக நடக்கிறது, ஒரு செகண்ட்ல. ஆனால் மனது புதிதாகிறது தொடர்ந்துச்சியாக நம்ம வாழ்க்கை பூராக நடக்க வேண்டிய ஒரு காரியம். This is what Paul explains here. To the extent I allow the Holy Spirit to transform my mind day by day by meditating God's word, godly values, and God's purpose. To that extent, my action life gets consecrated as an act of worship. இதைத்தான் பவுல் தெளிவாக விவரிக்கிறார். தேவனுடைய நோக்கங்களின் மேலும் அவருடைய மதிப்புகளின் மேலும் தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக தேவன் நம்முடைய செயல் வாழ்க்கையை நாம் சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். அதனால தான் அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா in Romans 12:1 and 2 you see that he says submit your bodies as an act of worship. For that he says let your mind be renewed.
இதைத்தான் அந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று. Because you want your bodies to be given as an act of worship, as a sacrifice. நம்முடைய அந்த சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும், ஆராதனையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் என்னுடைய மனது புதிதாக வேண்டும், என்னுடைய மனது புதுப்பிக்கப்பட வேண்டும், என்னுடைய சிந்தனைகள் புதுப்பிக்கப்பட வேண்டும். Amen. So we saw three things, with three prayer points. Ask God to eliminate to you any limiting beliefs, areas of confirmation bias or internal narratives that do not align with the word of God. That's the number one. மூன்று காரியங்களை நாம் பார்த்தோம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கட்டமைக்கப்படாத என்னுடைய உள்ளார்ந்த விவரிப்புகள் அல்லது அந்த உறுதியான எடுக்கிற காரியங்கள், வரையறுக்கப்படாத நம்பிக்கைகளின் மேல் தேவன் ஒரு வெளிச்சத்தை போடும்படியாக பார்த்தோம். And secondly, pray for the Holy Spirit's transformation through the renewal of your mind. பரிசுத்த ஆவியானவரின் அந்த உருமாக்குதல் என்னுடைய புதிதான மனதிற்குள்ளாக மாறும்படியாக நாம் பார்த்தோம். And ask the Lord to grant you understanding of things above and for increased measures of faith, that his word will not return void. அவருடைய வசனம் திரும்பாது என்கிற அந்த உயர்ந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அந்த புரிதலையும் நமக்கு தரும்படியாக நாம் ஜெபித்தோம். நான் பல சமயங்களே ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன், என்னையும் சரி மற்ற சக விசுவாசிகளையும். அதிகமாய் உபவாசம் இருக்கலாம், அதிகமாய் ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம், ஆனால் அன்றாட வாழ்க்கையிலே ஒரு சாதாரண ஒரு மனுஷனை விட பல விஷயங்களிலே பலவீனமா இருக்கிறார்கள். முற்கோபம், புறங்கூறுதல், கசப்பு, ஒரு விதத்துல விசுவாசம் இல்லை. நான் யோசிப்பேன், இப்படி இவ்வளவு உபவாசமும் ஜெபிக்கிறவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? I think this is a very important thing. When we fast and pray, the first point is very, very important. I don't know how many of you did that. Ask God to eliminate to you any limiting beliefs, areas of confirmation bias or internal narratives that do not align with God's word. அந்த வரையறுக்கப்பட்ட நம்பிக்கைகளில் உறுதியான முடிவு வேண்டும் என்கிற அந்த காரியங்களிலே அல்லது நம்ம அந்த உள்ளார்ந்த விவரிப்புகளிலே தேவன் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பல பேருக்கு என்னன்னா, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். ஒருவேளை நீங்க ஒரு பிறந்ததுல இருந்து ஒரு ஜாதி, உங்க ஜாதியை குறித்து ஒரு காரியத்தோட இருக்கலாம். அல்லது பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சில பேருக்கு, ஆமா என்ன வேணா பேசிட்டு போட்டோம், நம்ம வேலையை பார்த்து பணத்தை சம்பாதிக்கணும் அப்படி இருக்கலாம். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு சில நம்முடைய சிந்தனைகள்ல, இதுக்கு பேர் பயஸ்னு பேர், இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்படி நம்ம எல்லாருமே இருக்கிறோம், ஏன்னா வெவ்வேறு பின்னணியில இருந்து வர்றதுனால. ஆனால் ஆண்டவர் அதை அவர்களுக்கு வெளிச்சம் போடும்போது, இவைகள் வசனத்துக்கு பொருந்தாத காரியங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லும் போது, இந்த உபவாச ஜெபத்துல ஆண்டவரே என்னுடைய மனதை நீங்க புதுப்பீங்க என்று நம்ம ஜெபிப்பதன் மூலமாய் பல வருஷங்களாய் ஆண்டாண்டாய் தலையில உட்கார்ந்திருந்த மற்றவர்களை குறித்து குறை கூறுகிறது, மற்றவர்கள் நியாயம் தீர்க்கிறது, புறங்கூறுவது, கசப்பு, நிறைய காரியங்கள் அப்படியே உட்கார்ந்திருக்கிறதெல்லாம் ஆவியானவர் நீக்குவார். ஆமென். So I want us to pray. Just close with me for a few seconds. சில நொடிகளுக்கு என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். Lord, I want to worship you with songs and prayers. ஆண்டவரே, பாடலோடும் ஜெபத்தோடும் உம்மை ஆராதிக்க விரும்புகிறேன். But I also want to worship you with my thoughts followed by my actions. மேலும் என்னுடைய செயலோடும் சிந்தனையோடும் நான் உம்மை ஆராதிக்க விரும்புகிறேன். I want to think higher thoughts. நான் உயர்ந்த எண்ணங்களை எண்ண விரும்புகிறேன். New thinking based on your revelations in your word. உம்முடைய வார்த்தையில் இருக்கிற அந்த வெளிப்பாடுகளோடு புதிய சிந்தனைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். New thinking that forms new patterns in my mind. என்னுடைய மனதிலே அந்த புதிய வழக்கத்தை போடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Patterns of love, not hate. அந்த அன்பின் வழக்கம் எதிர்ப்பின் வழக்கம் அல்ல. Patterns of eternity,
not here and now. நித்தியத்தின் வழக்கம் இங்கு இருக்கிற வழக்கம் அல்ல. Thinking about service, not about selfishness. ஊழியத்தை குறித்து எண்ணுகிற வழக்கம் என்னுடைய சுயநலத்தை குறித்து எண்ணுகிறதல்ல. In the name of Jesus Christ, I pray. Amen. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். My prayer is before we take our warfare in the heavenlies with Satan, we have to take victory over the battlefield of mind that Satan and his demonic spirits have already affected. என்னுடைய ஜெபம் அந்த வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு போராடுவதற்கு முன்பாக நம்முடைய மனதில் போராடி கொண்டிருக்கிற எண்ணங்களை ஜெயிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென். Third day we saw God is faithful as his mercies endure forever. தேவன் உண்மையுள்ளவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. Amen. The eternal God reveals his enduring eternal attributes in his word and then through my life. This is not plain theology alone. இது ஒரு வெற்று இறையியல் மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் தேவன் அவருடைய வார்த்தைகளின் மூலமாக அவருடைய நித்தியத்தையும் நித்திய பண்புகளையும் எனக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். Amen. Amen. In the middle of tremendous grief, Jeremiah is reminded of God's enduring faithfulness in showing his mercies. தேவன் அவருடைய கிருபையை காண்பிக்கும்படியான உண்மையை அந்த பெரிய துக்கத்தின் மத்தியிலும் எரேமியாவுக்கு நினைவூட்டப்படுத்தப்படுகிறது. Amen. Let's turn to Lamentations 3rd chapter 22 to 24. புலம்பல் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். 22 24 வசனங்கள். Can we all read aloud as brother reads? நான் வாசிக்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். Amen. 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 On the third day of Daniel fast, I was thinking with tears. அந்த தானியேல் உபவாசத்தின் 3வது நாளிலே நான் கண்ணீரோடு இதை நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். There a moment in my life that I could say that his mercies deserted me. என்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபை என்னை கைவிட்டது என்று சொல்லுகிற ஏதாவது ஒரு தருணம் உண்டா? There were many times I did not recognize or thank him for his mercies. அவருடைய கிருபைக்காக அவருடைய கிருபையை புரிந்து கொண்டு அவருக்கு நன்றி செலுத்தாத அநேக தருணங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. But his faithfulness did not change even when I was at the worst of betrayal or unfaithfulness. நான் அவருக்கு துரோகம் செய்த பொழுதும் அவரிடத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்த பொழுதும் அவருடைய உண்மை என்றென்றைக்கும் மாறாமல் என்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. No, he never did he let me down. அவர் என்னை ஒரு நாளும் கைவிட்டதில்லை. I can never understand or explain why. இது ஏன் என்று எனக்கு இன்னும் புரியவில்லை. It would take just one moment for my Lord to hide his face from my life. நம்முடைய தேவன் அவருடைய முகத்தை என்னை விட்டு திருப்பிக் கொள்வதற்கு ஒரு சனம் போதாது. ஒரு கணம் போதும். My enemies would have, in that 1 second, my enemies would have devoured me. அந்த ஒரு சனத்திலே என்னுடைய எதிரிகள் என்னை விழுங்கி இருப்பார்கள். Even when I was in coma, absolutely oblivious to all the chaos around me and the pains and the shocks my body was going through, his mercies endured. நான் கோமாவில் இருந்த அந்த நாட்களிலே என்னை சுற்றிலும் நடந்த அந்த குழப்பமான சூழ்நிலைகளிலும் தேவ கிருபை என்னை சூழ்ந்து கொண்டதாக இருந்தது. That showed me how he formed me in my mother's womb, purposed his calling of excellence before I was even conceived.
என்னுடைய தாயின் கருவில் நான் உருவாவதற்கு முன்பாகவே அவர் என்ன அழைத்த அந்த உயர்ந்த அழைப்பை அது எனக்கு காண்பித்ததாக இருந்தது. நம்ம நினைவில்லாமல் ஒண்ணு செய்ய முடியாமல் இருக்கும்போது கூட அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவர் இரக்கங்கள் நம்மை விட்டு போகதே இல்லை. ஆமென். அதை உண்மையாக நான் அந்த நாளிலே உணர்ந்து கொண்டேன். It is indeed a one-way street. அது உண்மையாகவே அது ஒரு வழி பாதை. அது He did not expect anything from me. அவர் என்னிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை. I had nothing to give. என்னிடத்தில் அவருக்கு கொடுப்பதற்கும் ஒன்றும் இல்லை. I was in a helpless, deep, dark space that he rescued me on November 22nd. தேவன் என்னை காப்பாற்றிய அந்த நவம்பர் 22, 2020 ஆண்டிலே நான் ஒரு தனிப்பட்ட அந்த கருப்பான வெளியிலே நான் இருந்தேன். Great and abundant is your stability and faithfulness, O my Lord. ஆண்டவரே, உம்முடைய உண்மையும் உம்முடைய சத்தியமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது ஆண்டவரே. Amen. On days like those, when I ponder about his mercies in my life, the best thing and the only thing that I can do is to wait at his feet for his new mercies. இந்த மாதிரியான நாட்களிலே நான் அவருடைய கிருபை இரக்கத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில தேடும் பொழுது அது சிறந்த காரியம் என்னவென்றால் அவருடைய பாதத்திலே அவருடைய கிருபைக்காக காத்திருப்பதே. Amen. Amen. In the next two verses in Lamentation, 3rd chapter 25 and 26, let's all read together. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. Amen. 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 You know, brothers and sisters, depending on God for his mercies and grace, it is not a weakness, but it is the greatest strength a man can ever have. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ கிருபையை சார்ந்திருப்பது ஒரு பலவீனம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய பலம் நம்முடைய வாழ்க்கையிலே. Any fool can rely on his flesh and on his own strength. He is a fool because his own strength will certainly fail. எந்த ஒரு மதியினனும் அவனுடைய மாம்சத்தின் மேலும் அவனுடைய வல்லமையின் மேலும் அவன் சார்ந்திருக்கிறான். ஏனென்றால் அவனுடைய வல்லமையும் அந்த மாம்சமும் ஒரு நாள் அவனை தோற்கடிக்கிறதாக இருக்கும். On that day, and on November 22nd, what could I have done with my own strength? Nothing. அந்த நவம்பர் 22ஆம் நாளிலே என்னுடைய அந்த சுய பலத்தை வைத்து நான் என்ன செய்திருக்க முடியும்? ஒன்றும் செய்திருக்க முடியாது. Whether you are conscious or in a sick bed, it is good to wait quietly for salvation from the Lord. நான் சுய நினைவோடோ அல்லது சுய நினைவற்றோ இருக்கிற அந்த நாளிலே பொறுமையோடு தேவனுடைய ரட்சிப்புக்காக காத்திருப்பது நல்லது. As he has shown all my life and your life, Jesus always comes through. என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் காண்பித்தது போலவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அந்த தருணத்தில் வருகிறவராக இருக்கிறார். Amen. He forgives my trespasses and stretches out his hands of faithful, enduring love and raises me up once again. என்னுடைய அக்கிரமங்களை அவர் மன்னித்து தம்முடைய உண்மையுள்ள கரத்தை என்னை நோக்கி நீட்டி அவரை மீண்டும் என்னை ஒருமுறை அவர் உயர்ச்சி எழுப்புவதாக இருக்கிறார். Again and again it seems like that. மீண்டும் மீண்டும் ஆண்டவர் அப்படி செய்கிறார். It looks like that. Is he repeating something? அப்படி செய்வது அதை மீண்டும் மீண்டும் செய்கிறவராக இருக்கிறாரா? No, Bible says his mercies are new every morning. He does not give me today yesterday's mercy. He gives me new mercies. அப்படி அல்ல, வேதம் நமக்கு சொல்லுகிறது காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு காலையும் அவர் நமக்கு புதிய கிருபைகளை தருகிறார் என்று. God, how much I shall meditate on your faithful love and unchanging mercies. ஆண்டவரே, உம்முடைய உண்மைக்கும் உம்முடைய மாறாத கிருபைக்கும் நேராக எவ்வளவு நான் அதிகமாக தியானம் செய்ய வேண்டும். Fourth day we saw in my life a new strength plus patience plus endurance. நான்காவது நாளில் அந்த தானியேல் உபவாச நாளில் நான்காவது நாம் பார்த்தது புதிய வல்லமை, அந்த பொறுமையோடு காத்திருத்தல். Can we read Isaiah 40:31?
ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். The actual word, Hebrew word, wait, means who expect, look for, and hope in him. அந்த மொழிபெயர்க்கப்பட்ட புதிய வேதாகமத்திலே எதிர்பார்ப்பது, அவரை நோக்கி பார்ப்பது, அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பது. Amen. Waiting means giving up trust in flesh, horses and princes, and stop looking at every direction on earth. காத்திருத்தல் என்பது அந்த மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைப்பது, குதிரைகளையும் ரதங்களையும் குறித்து அதை நோக்கி பார்த்து கொண்டிருப்பது. No, அவைகளை விட்டு விடுவது. Waiting means we have to give up that kind of trust. எனக்கு ரதங்கள் மேல, குதிரைகள் மேல நம்பிக்கை இல்லை, ராஜாக்கள் மேல நம்பிக்கை இல்லை. Psalm 75, 6, 7 says like this: for promotion, exaltation comes neither from the east, nor from the west, nor from the south, but God is the judge. He puts one down and exalts another. சங்கீதம் 75, 6, 7 வசனத்திலே கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசைகளிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். Amen. So waiting is not a passive, fatalistic resignation. Whatever may come, inshallah, bukra, let it come. No, it is not like that. அந்த காத்திருத்தல் என்பது எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம், வருவது வரட்டும் என்கிற அந்த செயலற்ற நிலை அல்ல. Waiting is an active state of mind. It is proactive seeking, but in the right direction. Psalm 75, 6 leaves out in the three, it gives three direction, but it leaves out north, because our true north is Lord God. அந்த காத்திருத்தல் என்பது அது ஒரு செயல்படுகிற மனம், ஆர்வமுடன் தேவனை தேடுவது சரியான அந்த திசையிலே. அந்த சங்கீதம் 75, 6 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வடக்கு திசை அது ஆண்டவருடைய திசையாக இருக்கிறது என்று, அது ஆண்டவருக்காக விட்டு விடுவதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா ட்ரூ நார்த்னு சொன்னாங்கன்னா அந்த திசை தான் எல்லாரும் நார்த்தை வச்சுதான் போவாங்க. நமக்கு உண்மையிலேயே திசை காட்டுகிறவர் தேவனாகிய கர்த்தர். ஆமென். வேற கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் இருந்து நமக்கு ரட்சிப்பு வருவதில்லை. Waiting is expecting, actively looking for, hoping in God for new strength, for new power and new direction. ஒரு புதிய நம்பிக்கைக்காக, புதிய விசுவாசத்திற்காக, புதிய பலத்திற்காக காத்திருப்பது என்பது அந்த திசையை நோக்கி காத்திருப்பதாக இருக்கிறது. More than salvation, more than redemption, but to begin a life of never being worn down, never being tired. அந்த ரட்சிப்புக்கும் மேலாக, மீட்புக்கும் மேலாக, சோர்வு அடையாத, தளர்ச்சி அடையாத ஒரு வாழ்க்கைக்காக நாம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. Like Moses in his 80s and beyond, Lord, I wait for this with enduring patience. மோசே அந்த 80 வயதிலும் அந்த தேவனுடைய வல்லமைக்காக அவன் பொறுமையோடு காத்திருந்தார். ஆமென். ஒரு புது வல்லமை. எவ்வளவு வயசாக எல்லாருக்கும் வல்லமை குறையுவாங்க. ஆனா ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்களும் நான் அவருடைய பாதத்துல காத்திருந்தால் வாலிப வயதுல இருந்ததை விட புதிய பலத்தோடு நீங்கள் நடக்க முடியும், நான் நடக்க முடியும். I don't want to merely go back to my past health or strength or lifestyle or ministry. என்னுடைய அந்த பழைய வாழ்க்கைக்கும் பழைய வல்லமைக்கும் பழைய ஊழியத்திற்கும் நான் போக விரும்பவில்லை. I want a new life in Christ. For this I wait. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புதிய வாழ்க்கை எனக்கு வேண்டும். I want for this newness of life on this earth. இந்த பூமியிலே அந்த புதிதாக்கப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டும். So I can be a testimony to many others about the miracle working God. அந்த அதிசயம் செய்யும் தேவனுக்கு முன்பாக நான் அநேகருக்கு சாட்சியா இருக்கத்தக்கதான ஒரு புது வாழ்க்கை. I want to witness this even to my doctors. என்னுடைய மருத்துவர்களுக்கும் இதை நான் ஒரு சாட்சியாக சொல்ல வேண்டும். Let's pray for 1 second. Lord, I will wait eagerly for your strength here on earth.
I also wait eagerly for your coming to take us all home. Amen. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இந்த பூமியிலே எங்களோடு இருப்பதற்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் வந்து எங்களை பரத்திற்கு கொண்டு செல்லும்படியாக நான் செபிக்கிறேன். ஆமென். Change my character, Lord. It can happen today, tomorrow, or a few months from now, but I know and confess that my God will do this. தேவன் இதை எனக்கு செய்வார். என்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றும் ஆண்டவரே. இன்றோ நாளையோ அதற்காக நான் காத்திருக்கிறேன். So I wait eagerly. Let this become my character, as it was with Moses. Amen. அந்த மோசே காத்திருந்து தன்னை மாற்றிக் கொண்டது போல நான் இந்த காரியத்திற்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். Hallelujah. And on the 5th day, we saw about in my life new birth and reconciliation, born into a new family. அந்த 5வது நாளில் நான் பார்த்தது அந்த புதிய பிறப்பு, ஒப்புரவாக்குதலின் புதிய பிறப்பு, புதிய குடும்பத்தோடு. I want you to turn to 1 Peter, 1st chapter, 3 to 5. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3 - 5 வசனத்தை வாசிக்கலாம். இருக்கிற இடத்துல எல்லாரும் உங்க வீட்டுல சத்தமா வாசிங்க. ஏன்னா வசனத்தை நம்ம சத்தமா அறிக்கை செய்யும் போது சத்ருவுக்கு கேட்கணும், நம்ம மாம்சத்துக்கு கேட்கணும், ஆண்டவருக்கு கேட்கணும், எல்லாருக்கும் கேட்கணும். 1 Peter 3:1, 3:5, 3 to 5. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3 - 5 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. Amen. Amen. And you can read these verses at home. 2 Corinthians 5th chapter, verses 17 to 21. 2 கொரிந்தியர் 5 - 17, 21 வசனங்களை நாம் வீட்டிலே வாசிக்கலாம். This means that anyone who belongs to Christ has become a new person. கிறிஸ்துவுக்குள்ளாய் வருகிற ஒவ்வொருவரும் புதிதாக்கப்பட்ட சிருஷ்டிகளாக மாறுகிறோம். The old life is gone, a new life has begun, and all of this is a gift from God. பழைய வாழ்க்கை ஒழிந்து போனது, புதிய வாழ்க்கை கிடைக்கிறது. இதெல்லாம் தேவனிடத்திலிருந்து கிடைக்கும் வெகுமதி. Amen. As prayer point that day we saw, give the first point, thanks to God for redemption and the new life that is hidden in Christ. Again, brother. Prayer point 1, give thanks to God for redemption and a new life that is hidden in Christ. அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த அந்த புதிய வாழ்க்கையாக முதலாவது நாம் அந்த பாயிண்டை நாம் பார்த்தோம். Secondly, we saw pray for greater understanding of your new birth into the family of God and for an uprooting of anything not planted by. அந்த பரம பிதா நடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கப்படுகிறதான அந்த காரியத்தை நாம் இரண்டாவது பாயிண்டாக பார்த்தோம். We saw that we have to ask God for spiritual eyes and ears to see and hear beyond the physical and the audible. நாம் அந்த ஆவிக்குரிய கண்களும் காது நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று நாம் மூன்றாவது காரியமாக பார்த்தோம். Pray for selfless, emboldened faith to speak truth in love and to pursue reconciliation of people to God and to one another. நாம் தேவனோடு மற்றவர்களோடும் ஒப்புரவாகிற அந்த காரியத்தை குறித்து நான்காவதாக பார்த்தோம். Amen. Amen. Brothers and sisters, Irkara Stanley? All praise to God for who I am today in Christ. It is purely by His mercy and grace. I shall never forget it. நான் இன்றைக்கு கிறிஸ்துவில் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபையா இருக்கிறது. அதை நான் ஒரு காலம் மறந்துவிடக் கூடாது. Because of that, I only praise God. அதனால் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். My expectation, these verses say, my expectation of a priceless inheritance is founded on this understanding and my thankful heart.
என்னுடைய அந்த நம்பிக்கையின் இருதயமானது அவருடைய அந்த சுதந்திரத்தை சார்ந்ததாக அதன் மேல் கட்டப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். My faith in God's protection until the last day is also founded on God's gift. தேவனின் மேல் கட்டப்பட்டு அந்த கடைசி நாள் விசுவாசம் வரைக்கும் இருக்கிறதா இருக்கிறது என்பதையும் நாம் பார்த்தோம். The burial of my old life, the beginning of my new life is also a gift. பழைய வாழ்க்கை ஒழிந்து போவதும் புதிய வாழ்க்கையும் அவருடைய வெகுமதி என்பதை நாம் பார்த்தோம். Amen. Amen. Finally, we will go to the last point, new outpouring and fresh anointing. கடைசியாக அந்த புதிய ஆவியை ஊற்றுதல், புதிய அபிஷேகத்தை பார்க்கலாம். Joel 2nd chapter 28. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள். பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். In the Old Testament, how did a Levite perform his priestly duties? There was the initiating anointing as Aaron received, and there was a regular anointing and washing every time he went to serve the Lord in the tabernacle or in the temple. அந்த பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே அந்த ஆசாரிய ஊழியர்கள் தங்களுடைய ஊழியத்தை அவர்கள் எப்படி செய்தார்கள்? ஆரோன் தன்னுடைய அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு சொல்லும் பொழுது அவன் புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவனாக இருந்தார். That's what you read in Exodus 40th chapter. நாம் யாத்ராகமம் 40ஆம் அதிகாரத்தில் அதைதான் பார்க்கலாம். Today the Lord has done away with the Levitical order but has made every believer as the royal priesthood. அந்த பழைய ஏற்பாட்டின் ஆசரித்த ஊழியம் இப்பொழுது இல்லை. ஆனால் இன்று நாம் ஒவ்வொருவரையும் அவர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றியிருக்கிறார். One of us is a priest. நம் ஒவ்வொருவரும் நாம் ஆசாரியர்களாக இருக்கிறோம். And for that the Lord Jesus instructed his 120 followers to wait in Jerusalem before they become ministers, so that they will receive new anointing, not with oil but with the Holy Spirit and his power. அதனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களையும் அந்த அவரை பின்பற்றுகிற அந்த 120 பேரையும் எருசலேமிலே மேல் வீட்டிலே காத்திருக்க செய்தார். அது என்ன செய்யப்படுகிற அபிஷேகம் அல்ல, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் செய்யப்படுகிற அபிஷேகமாக இருக்கிறது. Amen. So today can anybody just simply minister today, become a priest today? No. I need this Pentecostal anointing first, and then on I have to be continually filled with the Holy Spirit. இன்றைக்கு ஒவ்வொருவரும் சாதாரணமாக நாம் அந்த ஆசாரியர்கள் ஆகிவிட முடியாது. அந்த பெந்தெகோஸ்தே நாளின் அபிஷேகம் வேண்டும். தொடர்ச்சியான அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொருவருக்கும் அவசியமாக இருக்கிறது. நிறைய வாலிப ஊழியக்காரர்கள் எழும்பிட்டு இருக்கீங்க சபையில, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அழகாக பேசுவதாலோ அழகாக உடை உடுப்பதாலோ அவர்களையும் இவர்களையும் பிடித்து அவர்களுக்கு சாப்பாடு போடுவதாலோ அந்த ஊழியம் நிறைவேறாது. தேவனுக்கு ஊழியம் செய்கிற மனுஷன் அல்லது மனுஷி பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே அபிஷேகம் பட்டிருக்க வேண்டும். ஊழியத்துக்கு முன்பாக அபிஷேகத்திலேயே இருக்க வேண்டும். Amen. Lastly, we pray that prayer for a minute. கடைசியாக நாம் ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். Lord, anoint me with a new anointing in 2021. இந்த 2022 வருஷத்திலே புதிய வல்லமையினால் என்னை அபிஷேகம் ஆண்டவரே. Continue to fill me every day for me to be your faithful servant. Amen. உம்முடைய உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருக்க வேண்டிய தொடர்ச்சியாக என்னை அபிஷேகம் ஆண்டவரே. Amen.